அயலி சீரியலில் அடுத்ததாக என்ன நடக்க போகுதுன்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சூப்பரான ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாமாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அந்த ஸ்பெஷல் ஆஃபீஸர் பப்பில் இருக்கிற அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணி பார்க்குறாங்க. வர்மா அந்த ரெஸ்ட் ரூம்குள்ளே போகும்போது கையில் எடுத்துகிட்டு போன அந்த பாக்ஸ் கபிலன் வெளியில் வரும்போது அவரோட கையில் இருக்கும். இதை வச்சு தான் கபிலனுக்கும் வர்மாக்கும் லிங்க் இருக்கிறதா அந்த ஸ்பெஷல் ஆஃபீஸர் கன்ஃபார்ம் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா கபிலனை பற்றின இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணிவிட்டு நேராக இவங்க எல்லாரும் இந்திராணியோட வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே இந்திராணி கிட்ட சொல்கிறாங்க, நான் ஒரு ஸ்பெஷல் ஆஃபீஸர், இந்த வீட்டில் ஒரு கிரிமினலை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னதுமே இந்திராணி பயங்கரமாக கோவப்படுறாங்க. நீங்கள் தப்பான இடத்துக்கு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல உடனே அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இங்கே பாருங்கள் மேடம், நாங்கள் சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கோம். உங்கள் தம்பி கபிலன் தான் ஒரு பெரிய கிரிமினலோட லிங்க் வச்சுருக்காரு. அவன் சாதாரண கிரிமினல் கிடையாது. நாங்கள் ரொம்ப நாளாக அவனை தேடிட்டுருக்கோம். சிட்டியில் நடக்கிற நிறைய க்ரைம் பண்ணுறது எல்லாமே அவன்தான். அதனால தான் உங்கள் தம்பியை விசாரித்தா மட்டும்தான் நாங்கள் அவனை பற்றி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்ல உடனே இந்திராணிக்கு பயங்கர கோவம் வருது. இங்கே பாருங்கள், என்ன நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கும் பேசிகிட்ருக்கீங்க. எனக்கு போலீஸ்னால் கொஞ்சம் மரியாதை இருக்குது. அதனால தான் நான் உங்களுக்கு மரியாதை கொடுத்து பேசிகிட்டு இருக்கேன். அதெல்லாம் என் தம்பியை நீங்கள் அரெஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல, நாங்கள் அரெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். உங்கள் தம்பி யாருன்னு கண்டிப்பாக உங்களுக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கேன். அதெல்லாம் உங்களால் அரெஸ்ட் பண்ண முடியாது. மீறி நீங்கள் அரெஸ்ட் பண்ணுவீங்கன்னு சொன்னீங்கன்னா நான் ஹோம் மினிஸ்டர்கிட்ட பேச வேண்டியது இருக்கும். ஆமாம், என் தம்பி ஒரு கிரிமினலுக்கு சப்போர்ட் பண்ணுறான்னு சொல்கிறீங்க. உங்ககிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்கா? ஆதாரம் இல்லாமல் என்னால் என் தம்பியெல்லாம் உங்கள் கூடலாம் அனுப்பி வைக்க முடியாது. உங்களால் அரெஸ்ட் பண்ணவும் முடியாது. உங்களால் ஆனதை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னதுமே அந்த ஆஃபீஸர் யோசிக்கிறாரு, என்ன பண்ணுறது இப்போ. நாம் இப்போது ஆதாரத்தை கேட்குறாங்க, நம்மக்கிட்ட கிடையாது. இப்போதைக்கு நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. நாம் ஆதாரத்தை எடுத்துக்கிட்டு தான் வரணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டேன். சரிங்க மேடம், நான் ஆதாரத்தோட கண்டிப்பாக வருவேன், உங்கள் தம்பியை அரெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இந்திராணி ஒரு பக்கம் பயங்கர கோவத்தில் இருப்பாங்க. என்ன இது, சுற்றி சுற்றி கபிலனையே டார்கெட் பண்ணுற மாதிரி இருக்குது. என் குடும்பத்துக்கு கெட்ட பேர் வரா மாதிரி நான் எப்பவும் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். என்ன இது, எல்லாரும் என் பையனை தப்பாவே சொல்றாங்க. நீயும் என் பையன் தப்பு பண்றான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டியா? அவங்க சொல்ற மாதிரி என் பையன் ஒரு கிரிமினலா அப்படின்னு கேட்க, சேச்சே, நான் அப்படிலாம் என் தம்பியெல்லாம் சந்தேகப்பட மாட்டேன். அவன் ஏதோ சின்ன சின்னதான் போய் சொல்லுவான், ஆனால் இந்த மாதிரி ஆள்லாம் அவன் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் இந்திராணியோட மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். இன்னொரு பக்கம் அந்த ஸ்பெஷல் ஆஃபீஸர் உடனே அயலிக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்கிறாங்க. அந்த வர்மாக்கு ஹெல்ப் பண்ணுற ஆள் யார் அப்படின்னு நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னதுமே அயலி பயங்கர கோவமாக இருப்பாங்க. உடனே இவங்க எல்லாரும் கிளம்பி போகிறாங்க. அங்கே அவங்களோட ஆஃபீஸில் போய் பேசுகிறாங்க. அப்போது அந்த ஸ்பெஷல் ஆஃபீஸர் பயங்கர கோவத்தோடு பேசுகிறாரு. நான் அந்த கபிலனை என்னால் அரெஸ்ட் பண்ண முடியல அப்படின்னு ரொம்ப கோவமாக பேச, அப்போது அயலி சொல்கிறாங்க, சார், இந்த பொறுப்பை நீங்கள் என்கிட்ட கொடுத்துருங்க. அந்த கபிலனை நான் இங்கே கூட்டிகிட்டு வரேன். அது என்னோட பொறுப்பு. அது மட்டும் இல்லை, அந்த வர்மா தான் என் அம்மாவோட சாவில் சம்மந்தப்பட்டிருக்கான். அவன் மூலயமா தான் என் அம்மா மேலே போட்ட அந்த பழியை நான் துடைக்க முடியும். அதனால் இந்த கேஸை நீங்கள் என்கிட்ட கொடுத்துருங்க. அந்த கபிலனை எப்படி இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு அவர்கிட்ட பெர்மிஷன் கேட்க அவங்களும் ஓகே சொல்கிறாங்க. அவங்க இந்திராணியை பற்றிலாம் எல்லா டீட்டெயில்ஸுமே அயலிக்கிட்ட சொல்லிடுவாங்க. உடனே அயலி, சரி, அவங்க அக்கா கிட்ட நான் டீல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அயலி இந்திராணிக்கு கால் பண்ணுறாங்க. இந்திராணி கிட்ட போலீஸ் அப்படின்னு சொன்னதுமே இந்திராணி கோவப்படுறாங்க. என்ன விஷயம் சொல்லுங்க அப்படின்னு கேட்க, உங்கள் வீட்டில் ஒரு குற்றவாளியை வச்சுருக்கீங்களே அப்படின்னு சொன்னதுமே உடனே இந்திராணிக்கு கோவம் வருது. இங்கே பாருங்கள், எங்கள் வீட்டில் எந்த ஒரு கிரிமினலும் கிடையாது. என் தம்பி அப்படிப்பட்டவனும் கிடையாது. தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காதீங்க. உங்ககிட்ட ஆதாரம் இருந்தால் பேசுங்க அப்படின்னு சொல்ல உடனே அயலி என்கிட்ட ஆதாரம் இருக்குது. முதல்ல உங்கள் தம்பியை கூட்டிகிட்டு விசாரிக்கணும். அதுக்கப்புறம் எல்லா உண்மையும் வெளியில் வந்துடும் அப்படின்னு சொல்ல, இந்திராணி, நீங்கள் யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்கன்னு தெரியுதா அப்படின்னு சொல்ல, தெரியுது, ஒரு கிரிமினல் கிட்ட பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னதுமே இந்திராணிக்கு பயங்கர ஷாக்கு. என்னது, கிரிமினலா அப்படின்னு சொல்ல, இங்கே பாருங்க, நேரடியாக தப்பு செஞ்சால் மட்டும் கிரிமினல் கிடையாது. ஒரு கிரிமினலுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினாலும் அவனை காப்பாற்றினாலும் அவங்களும் கிரிமினல் தான். அதை வச்சு தான் சொல்கிறேன்.
தேவையில்லாமல் பேசாதீங்க, உங்கள் தம்பி தப்பு பண்ணியிருக்காரு, நாங்கள் அவரை விசாரிக்கணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அயலி ரொம்ப கோவமாக வந்து இந்திராணி கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. இதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.